கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேரு சோஃபியா. நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க பின்னணிய சார்ந்தவள். நாங்க ஆனா பக்தியுள்ள குடும்பத்தால வளர்க்கப்பட்டோம். அ நான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கொஞ்சம் குடிகாரரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா ரீமேரேஜ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டாங்க. நானும், எங்க தம்பியும் எங்க பாட்டி கிட்ட விடப்பட்டோம். பாட்டி, தாத்தா ரொம்ப பக்தி உள்ளவங்க. அதனால எங்கள ஆர்சி பின்னணியில ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. ஆனா அவங்களோட மனதுல பதிந்தது என்னன்னா, எங்க எங்க அப்பாவும் சரியில்ல, எங்க அம்மாவும் சரியில்ல. அதனால இந்த பிள்ளைகளுக்கும் எதிர்காலம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, இவங்கள திருமணம் செய்து வைத்தாலோ, அல்லது இந்த பிள்ளைகள வேற ஏதாவது பண்ணாலோ, இவங்க சபிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. இவங்களும் ஒரு ஆசீர்வாதமா இல்லாதவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு, சின்ன வயசுலயே எங்கள குறித்து என்ன யோசித்தாங்கன்னா, என்னைய ஒரு சிஸ்டராகவும், என்னுடைய தம்பிய ஒரு ஃபாதராகவும் ஆக்கணும். இவங்கள தேவனுக்கே ஒப்புக் கொடுத்துறணும். அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே எங்கள சொல்லி, சொல்லி, சொல்லி வளர்த்தாங்க. அதே மாதிரி எல்லாரையும் 12த் படிச்சோன தான் எடுப்பாங்க. ஆனா 8 முடிச்ச உடனேயே என்னைய சிஸ்டர் கான்வென்ட்க்கு அனுப்பிட்டாங்க. நான் அங்க இருக்கும்போது 10வது பரீட்சை முடிச்சுட்டு நான் ஒரு லீவுக்கு வந்திருந்தேன். அப்ப தூரத்து சொந்தமான எங்களுடைய ஒரு மாமா இருந்தாங்க. அவங்க பேரு ஆரோக்கியதாஸ். அவங்க வீட்ல வரும்போது தான் அவங்க பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு போறவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க முழு குடும்பமாக. அவங்க வீட்ல இருக்கும்போது தான் அப்ப அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாங்க நெறைய சொல்ல பயந்துகிட்டாங்க. ஏன்னா, நான் சிஸ்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டாங்க. இருந்தாலும் சத்தியத்த சொன்னாங்க. "கண்ணு நீ போற வழி தவறானது சாமி. நம்ம ஆண்டவர உண்மையான தேவன அறிந்து கொள்ளணும். விக்கிரகங்கள நம்ம தொழுது கொள்ளக்கூடாது. விக்கிரகங்கள் நமக்காக வேண்டுதல் செய்யவும் முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நெறைய காரியங்கள எனக்கு கற்றுக் குடுத்தாங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் கேட்டுட்டு வந்தோனே, நான் முதலாவது என் வீட்டுக்கு வந்தோனே எங்க பாட்டி, தாத்தாகிட்ட சொன்ன ஒரே ஒரு காரியம், "நான் திரும்பி கான்வென்ட்டுக்கு போகவே மாட்டேன். என்னைய தயவு செய்து உட்டுருங்க. நான் ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும். ஆனா வேற விதத்துல நான் செய்றேன் ஆண்டவருக்கு. ஆனா நான் திரும்பி கான்வென்ட்டுக்கு போகவே மாட்டேன்." ரொம்ப அடம் பிடிச்சேன். ஆனாலும் தாத்தா, பாட்டி ரொம்ப கட்டாயப்படுத்தி என்னைய அனுப்பிட்டாங்க. "இல்ல, நீ இங்க இருந்தா சபிக்கப்பட்டவளா தான் இருப்ப. வேணாம், வேணாம் நீ கான்வென்ட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லிட்டு என்னைய கான்வென்ட்டுக்கே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சிஸ்டராக ஃபைனல் இயர்ல இருந்தேன். அப்ப எனக்கு 1 வாரம் தான் டைம் இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல எ எங்களுக்கு ஒரு ரெட்ரீட்ல நாங்க இருந்துகிட்டு இருந்தோம், தியானத்துல. அப்ப இருக்கும்போது எங்கள என்னைய கூப்பிட வந்தாங்க. ஏன்னா எங்க தாத்தாவுக்கு திடீர்னு சீரியஸ் ஆயிட்டாங்க. அப்படி ஆகும்போது என்னாச்சுன்னா, அவருக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஆனா என்னோட பேரு ஞாபகம் இருந்துச்சு. சரி கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப கூப்பிட வரும்போது எங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. ஃபைனல் இயர்ல நாங்க வீட்ல இறப்பா இருந்தாலும், திருமண நிகழ்ச்சிகள், சந்தோஷமான நிகழ்ச்சிகளா இருந்தாலும், நாங்க கன்னியாஸ்திரிகளாகிய நாங்க எந்த காரியத்திலயும் பங்கெடுக்கக் கூடாது. எங்களுடைய அர்ப்பணம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்றதுக்காக இப்படி ஒரு ப்ராமிஸ் வேர்ட் எங்களுக்கு இருக்கு. ஆனா என்னோட தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால, நான் அங்க இருந்துட்டு வந்துட்டேன். அப்ப வரும்போது நாங்க பாதி வழியில இருக்கும்போதே தாத்தா இறந்துட்டாங்க. அப்ப எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இனி நான் கான்வென்ட்டுக்கும் போக முடியாது. வீட்டுக்கு போனாலும் தாத்தாவ உயிரோட பார்க்க முடியாது. அப்ப மனசுல ஒரு பெரிய சஞ்சலத்தோடயே இருந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தாத்தாவோட அடக்கமெல்லாம் முடிஞ்சு, திரும்பியும் அந்த தூரத்து சொந்தமான மாமா வீட்டுக்கு கோயம்புத்தூர்ல நாங்க வந்திருந்தோம். அப்படி இருக்கும்போது அவரு தான் என்னைய ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தினாரு. அப்புறம் அங்க இருந்துகிட்டு இருக்கும்போது தான் நான் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஜெம்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நெனச்சேன். அப்பதான் பிரிசிலா மேடத்தோட கான்டாக்ட் எங்களுக்கு கிடைச்சுச்சு. அப்ப நான் சொன்னேன் அவங்க கிட்ட, "மேம் நீங்க அவங்க ஸ்கூலோட பிரின்சிபல். அப்ப அவங்க கிட்ட நான் சொல்லும்போது, "மேம் நீங்க எதிர்பார்க்கிற மாரி நான் பிஎட் கிடையாது. நான் வெறும் 12த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன்." அப்படின்னும்போது, அவங்க எனக்கு சொன்னாங்க, "இல்லம்மா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு செய்யணுன்ற வாஞ்ச மட்டும் போதும்னு" சொல்லிட்டு தான் என்னைய அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ண அனுமதிச்சாங்க. கர்த்தருடைய கிருபையினால 4 வருஷம் நான் யுபில, துதி ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்துல பணி செய்ய கர்த்தர் கிருபை தந்தாரு. அதுக்கப்புறம் மீண்டுமாக வீட்ல கூப்பிட்டுட்டாங்க. நானும் கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்ல இருந்துகிட்டு இருக்கும்போதும் என்னால சரியா இருக்க முடியல. திரும்பியும் நான் என்ன பண்ணேன்னா, பிஒய்எம்ல பக்கத்துல இருக்க சித்தேரி பணித்தளத்திலயும் மீண்டுமாய் நான் போய் அங்க அங்க 3 வருஷம் காலம் ஹாஸ்டல் வார்டனாவும், ஸ்கூல் டீச்சராவும் ஒர்க் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை தந்தாரு. இப்படியே இருக்கும்போது ஆனா என்னுடைய திருமண காரியத்த குறித்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஏன்னா எனக்காக
திருமணம் செய்து வைப்பவர் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வருகிற எல்லா காரியங்களும் தவறி தவறி போனனால. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது, அ தேவனிடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியாக நான் வந்து என்னுடைய நம்பிக்கைலாம் என்னுடைய சொந்தக்காரங்க மேல தான் வச்சிருந்தேன். என்னுடைய எல்லாவற்றையும் அவங்க மேல தான் வச்சிருந்தேன். ஆனா நான் யார நம்பி இருந்தேனோ, அவங்க வந்து கடைசி நேரத்துல என்னை கைவிட்டுட்டாங்க. எதையும் செய்ய செய்ய முடியாத மாதிரி வீட்ட விட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல தேவன் பிரிசிலா மேம் கண்கள்ல தயை கிடைக்க பண்ணாங்க. அவங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக எனக்கு திருமண வாழ்க்கை ஒரு நல்ல அலைன்ஸ் பார்த்து கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நாங்க இன்ன வரைக்கும் நல்லா இருக்கோம். என்னுடைய திருமணமும் அப்படிதான் நான் சொல்ல முடியும். நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், "என்கிட்ட இப்ப ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்ட்டு." ஆனா, நம்ம தேவன் வந்து இல்லாதவைகள இருக்கிறவைகள போல அழைக்கிற கர்த்தர்ன்றனால, என்னுடைய கல்யாண காரியம் என்னைய பார்க்காதவங்கலாம் எனக்கு கிஃப்ட் குடுத்தாங்க. என்னுடைய தேவைகள சந்திக்குமாறு கர்த்தர் நான் வெறும் கையா போனேன். தந்தாரன்ற வார்த்தை என்னுடைய திருமண வாழ்க்கையில நிறைவேறும். அத கண்ணால காண்றதுக்கு கர்த்தர் என்னைய ஆசீர்வதித்தாரு. இப்படியாக என்னைய நடத்தி வந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் அ ஸ்கூல்ல ஊழியம் பண்றத விட்டுட்டு, பணித்தலங்கள்ல திருமணம் ஆனதுனால, பணித்தளத்துக்கு வர வைத்தாங்க. அப்ப நாங்க யூபில இருக்கிற தெவரிய சாகர்ன்ற ஊர்ல வந்து, ஒரு லீடருக்கு கீழ இருந்து நாங்க 1 வருஷம் இருந்தோம். ஒரு ட்ரெய்னிங் பீரியட் மாரி. அதுக்கப்புறம் 2020ல இந்த இடத்துல ஹர்னட்டார்ன்ற ஃபீல்ட எங்களுக்கு தனியாக குடுத்தாங்க. அப்ப வந்து நாங்க கர்த்தருடைய கிருபையில நாங்க இங்க வந்திருந்தோம். இங்க வந்திருக்கும்போது எங்களுக்கு தொடக்கத்துல என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா இங்கிருந்து நாங்க வால்மீகி நகர் போணும்னாலும் எங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர் தொலைவு. அல்லது இங்கிருந்து இந்த சைடு பஹான்ற ஒரு இடத்துலயும் நம்ம சர்ச் இருக்கு. அதுவும் 30 கிலோமீட்டர் தொலைவு. நடுவுல இந்த மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் எப்படின்னா, இவங்களும் அறியாதவங்க தான். நாங்க தமிழ்நாட்டெல்லாம் ஓட இந்த நாங்க இருக்கிற பகுதிய கம்பேர் பண்ணோம்னா, நாங்க எத்தனையோ வருடங்கள் இன்னும் பின்னால இருக்கிறோமோ! அப்படின்னு தான் தோணும். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல, இந்த வெயில் காலத்துல பிள்ளைகளுக்கு அம்மைலாம் போடுது. ஆனா, நம்மலாம் இருந்தா பிள்ளைகளுக்கு நல்ல இளநீர், தயிர் அப்படியெல்லாம் குடுப்போம். ஆனா, இங்க உள்ளவங்க வந்து அது மகாராணி வந்துன்னு சொல்லிட்டு, அது ஒரு தெய்வ குத்தமா நெனச்சுட்டு பூஜை பண்றதும், போய் கண்ட இடங்கள்ல விசாரிக்கிறதும், இப்படியே பிள்ளைகளையும் பாடுபடுத்துறாங்க. அவங்களும் கஷ்டத்த அனுபவிக்கிறாங்க. நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம். அப்படின்னு அறியாத மக்களிடத்துல நாங்க வந்து இருக்கோம். ஆனாலும் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. தொடர்ந்து இந்த ஹர்னட்டார் பகுதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படியாக நாங்க 2020ஆம் ஆண்டு இங்க வந்தோம். இங்க இருக்கிற மக்கள் வந்து அநேகர் வந்து அசுத்த ஆவி பிடியில இருக்காங்க. அநேகர் வந்து குடும்ப சாபங்கள்ல இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து நம்ப அந்த மந்திரிப்பு செய்றதுக்கு வந்து வெளியூர்களுக்கு போனா, இங்க உள்ள கிராமத்திலேயே நெறையா பெண்கள் அந்த வேலைகள கத்துக்கொண்டு மாந்திரீக வேலைகள கத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களே செஞ்சுக்கிறாங்க. அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. நன்மைக்கும் அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க, தீமைக்கும் அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமாக இருக்கு. சமாதானம் இல்லாம, கடன் பிரச்சனை இல்லாம, அ இவங்க வந்து அதுவும் இல்லாம இந்த மக்கள் எங்க விசுவாச மக்கள் வந்து முதல் தலைமுறையினரா இருக்கறனால, அவங்களுடைய விசுவாசம் எப்படின்னா, ஒரு சின்ன அ கோரப்புல் மாதிரி தான் இருக்கும். திடீர்னு நம்மள குறிச்சோ அல்லது ஆண்டவர பேர குறிச்சு நம்ம விக்கிரக ஆராதனைய போதிச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அத ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்களுக்குள்ள ஆழமான விசுவாசம் கிடையாது. முதல் தலைமுறையினர். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு வந்து ஒரு 47 ஞானஸ்நானம் பெற்ற விசுவாசிகள கொடுத்திருக்கிறாரு. இந்த 3 வருடங்கள்ல கர்த்தர் அப்படியாக எங்களை நடத்தி வராரு. எங்களுடைய ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நினிவே மக்கள போல தான் வலக்கைக்கும், இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள போல தான் இருக்காங்க. ஏன்னா, எங்க ஊர்ல வந்து வசதிகள் இருக்கு. தண்ணீர் வசதி இருக்கு. ஆனா, விவசாயத்துக்காக மக்கள் உயிரையே குடுக்குறாங்க. ஆடு, மாடுகளுக்காக உயிரையே குடுக்குறாங்க. இருந்தாலும் வறுமை எல்லார் வீட்லயும் இருக்கு. யார் வீட்லயும் வசதிகளோ, வாய்ப்புகளோ கிடையாது. அதனால இந்த ஜனங்கள ஹர்னட்டார் இது வந்து எங்க இருக்குன்னா, அ வெஸ்ட் சம்பாரன் மாவட்டத்துல பஹா தாலுகாவுல ஹர்னட்டார்ன்ற கிராமத்துல நாங்க இருக்கோம். தொடர்ந்து இந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு இந்த ஜூம் கூடுகையில உங்களோடு இணைந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எபினேசர் அண்ணாவுக்காகவும், அப்புறம் ஜேம்ஸ் குடும்பத்துக்காகவும் நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம நேராக கடந்து செல்வோம். இன்னைக்கு இது குடும்ப கொடுக்கையாக இருக்கிறனால, நான் ஒரு சில குடும்பங்கள பற்றி வேதாகமத்துல இருக்கிற குடும்பங்கள பற்றி 2 குடும்பங்கள பத்தி உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். முதலாவதாக நம்ப தேவன் பயன்படுத்திய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 23 வரைக்கும் உள்ள வசனங்கள்.
இதுல இருக்கிற சம்பவத்த பாத்தீங்கன்னா, நமக்கு சம்பவங்கள் வந்து தெரிந்ததாக இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இது நமக்கு தெரியும். இந்த வசனம் தெரியும். இப்படி நம்ம வந்து பைபிள் அநேக நேரங்கள்ல ஒரு படிக்கிற பாட புத்தகத்த போல, இது எனக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லி படிக்கிற பாட புத்தகத்த போல தான் நம்ம படிக்கிறோம். ஆனா ஒரு பிராக்டிகல் லைஃப்க்குள்ள வந்து நம்ம போகுறது கிடையாது. இங்க இருக்கிற ஒரு குடும்பம் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம சகரியா, எலிசபெத் அவங்களுடைய குடும்பம் தான். அவங்க வந்து முதலாவது எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அ லூக்கா 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளையில்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். இங்க நம்ப எப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னா, வேதாகமமே இவங்கள குறித்து வேதாகமம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால எழுதப்பட்டது. ஆனா வேதாகமமே இவங்கள குறித்து சாட்சி சொல்லுது. 6ஆம் வசனத்த பார்த்தோம்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும், நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் இருக்கு. இதுல வந்து ஒரே ஒருத்தவ குறித்து இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல கணவனும் மனைவியும் பத்தி நம்ம நினைச்சோம்னா, அ நம்மளுடைய சாட்சி நம்ம மத்தவங்க கிட்ட கேட்டோம்னா, ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, "அந்த அண்ணன் வந்து நல்லவரு. ஆனா அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி இருப்பாங்க." ஒரு சில குடும்பங்கள்ல என்னன்னா, அவங்க ஒய்ஃப் நல்லவங்க. ஆனா அண்ணன் வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க வசனத்துல இவங்கள குறிச்ச சாட்சி எப்படி இருக்குன்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும், நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா! ஆமென். ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம அநேக நேரத்துல மனுஷனுக நம்ம முகமுகமா பார்க்கறனால, மனுஷனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோம். தேவன நம்ம பார்க்காதனால என்ன பண்றோம், நம்மளுடைய ஜெப வேலைகளையும், நம்மளுடைய வேத வாசிப்புகளையும் எத்தனையோ நேரம் சோம்பேறித்தனத்தினாலயோ, இல்ல நம்மளுடைய பிஸியான வேலைகளினாலயும் நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா, இவங்கள குறித்த சாட்சி எப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்க. ஒருத்தவங்க காணாத தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தாங்கன்னா, காண்கிற மனுஷருக்கு முன்பாகவும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பின்னணி எப்படிப்பட்ட பின்னணியா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல எழுதியிருக்கு, எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இவங்களுடைய சூழ்நிலைய நம்ம பார்க்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு ஆசீர்வாதமே இல்ல. இப்ப வந்து யாராவது ஒரு தம்பதியினருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா, அவங்க கல்யாணம் ஆகி அந்த வருஷத்துல இருந்து குழந்தை இருக்கா? குழந்தை இருக்கா? குழந்தை இல்லையா? ஐயோ! இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க என்ன எழுதியிருக்குன்னா, மலடின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்ப வந்து யாரையும் நம்ம உடனே மலடின்னு சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. அவங்களுக்கு குழந்தை இல்ல. இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா என்னைக்காவது நம்ம கோவப்படும்போது ஒருத்தவங்க மேல அப்ப என்ன சொல்லி திட்டுவோம்னா, "மலடி, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது." அப்படின்ற வார்த்தை நம்மளுடைய கோவத்துல தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கும் அப்படிதான். மலடின்னு சொல்லி எழுதியிருக்காங்கன்னா, அவங்க சுற்றத்தார்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்பன்னா வயது சென்றவர்கள் ஆயிட்டாங்க. அப்படின்னா முதிர் வயதா ஆயிட்டாங்க. ஆனா அவங்க கல்யாண வாழ்க்கை நடந்து கொஞ்சம் வருஷங்கள் எத்தனையோ பேரு என்னென்ன விதமா அவர்கள பேசியிருப்பாங்க. இங்க போங்க, அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. கடைசில என்ன சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு போயும் கனி இல்லைன்னா, அ சரி ஆண்டவர்ட்ட ஒப்பு குடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நாங்க ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணியுமா உங்களுக்கு இல்ல? அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. இதுதான் மனுஷனுடைய கண்ணோட்டமாவே இருக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட என்ன தவறா நெகட்டிவான எல்லாமே அவங்களுக்கு மோதுறாங்க, நிந்தைக்குள்ளாகுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவங்களா இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தர்ட்ட எல்லா நியமங்கள் படியும் செய்ய அவங்க தவறவே இல்ல. அப்படி இருக்கும்போது அவரு என்ன பண்ணியிருக்காரு, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்றாரு, தூபம் காட்டுறதுக்கான சீட்டப்படுறாங்க. இன்னைக்கு எ நம்ம எப்படி இருக்கோம்?
இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது, நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வராத போது, நமக்கான தேவனுடைய வார்த்தை கிடைச்சும், தீர்க்க தரிசனம் கிடைச்சும், அந்த தீர்க்க தரிசனம் நம்மை குறித்துதான வசனங்களும், தீர்க்க தரிசனங்களும், ஆசீர்வாதங்களும் நம்ம வந்து அடையறதுக்கு தாமதிக்கும்போது, நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? மன சோர்வு வரும்போது எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? நம்மளுடைய பிள்ளைகள் அ ஏதாவது தவறு செஞ்சு யாராவது குற்றப்படுத்திட்டாங்கன்னா, நம்ம சர்ச்சுக்கு நம்மளால போக முடியுதா? நம்ம கோவமா இருக்கும்போதோ, அல்லது ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, நம்மளால கன்டினியூவா வேதத்தை வாசிக்க முடியுதா? இல்ல ஜெபத்துல அத ஒப்புக் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அவங்களுக்கு எல்லாமே வித்தியாசமா தான் இருந்துச்சு. பார்க்கிறவங்க எல்லாம், ஐயோ! இவங்க இவ்ளோ ஜெபம் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. இவங்களே ஆசீர்வாதம் இல்ல. ஆனா இவங்க ஆண்டவர் சமூகத்துல எப்படி பிரவேசிப்பாங்க? எத்தனையோ நிந்தையான சொல்லுக்கு ஆளான பின்புமே, அவங்களுடைய பக்தி வந்து அவங்கள விட்டு குறையவே இல்ல. அதே மாதிரி அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல அவங்க தூரம் போகவே இல்ல. ஆண்டவரோட இணைந்த வாழ்வையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர தூசிக்கவும் இல்ல. தூசிக்கவும் இல்ல. அதே மாதிரி ஆண்டவருக்கு மேல வச்ச நம்பிக்கைய அவங்க விடவே இல்ல. ஆனா எங்க விசுவாசிகள் இங்க பார்த்தீங்கன்னா, 4 வாரம் சுகத்துக்காக எனக்கு வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, பிசாசு பிடி. 4 வாரம் வருவாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கலைன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? இல்ல நான் வந்த இடத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு கனியற்ற சூழ்நிலையிலயும் தேவன் தருவார். ஏன்னா ஆதியாகமத்துல பார்க்கும்போது என்ன இருக்கு? முதிர் வயதிலயும் ஆ ஆபிரகாம், சாராள் இருவருக்கும் தேவன் கனியை தந்தார். அதுபோலதான் ஈசாக், ரெபெக்கா. அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நினைத்து பதிலளிக்கிற கர்த்தர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துல ஆழமா இருந்தனாலதான் அவர் என்னது முதிர் வயதிலும் தூபம் காட்டுகிற சீட்டை பெறாரு. அன்னைக்கு ரசீது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய தூபம்னா என்னது? நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஜெப வாழ்க்கை, நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய துதி ஸ்தோத்திரங்கள், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு இன்னைக்கு எப்படிப்பட்டதையா இருக்கு? கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இது வந்து நான் இங்க ஊழியத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரல. என்னையும் உங்களோட சேர்த்து ஒரு தியானிப்பா, நம்மளையும் அவங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம அநேக காரியங்கள்ல கிறிஸ்தவங்களா இருந்தா வொர்ஷிப் லீடரோட அவங்கள போல ஒப்பிட்டு பார்க்க நினைக்கிறோம். அல்லது நெறைய போதகர்கள போல நான் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஒப்பிட்டு பார்க்கிறோம். இல்லன்னா வேற ஏதாவது நம்ம எந்த துறையில இருக்கிறோமோ, அந்த துறையில நல்லா வளர்ந்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்க நினைக்கிறோம். இன்னைக்கு இது வேதத்துல இருக்கிற இந்த குடும்பத்தாரோட நம்ம குடும்பத்த ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு கணவனும் மனைவியுமா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கணவன் தேவனுக்கு உகந்தவராயும், மனைவி அப்படி கிடையாது. குடும்ப சுமை, குழந்தைகள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இல்ல மனைவி பக்தி உள்ளவங்களா இருந்து கணவர் வேலைக்கு போறாரு, வேலையில டென்ஷனு, பிரஷரு, இவ்ளோ தூரம் நடந்து வரணும், இவ்ளோ தூரம் பைக்ல போணும், டிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு சகரியா, எலிசபெத் போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகுது? தேவதூதன் வராரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானான். சகரியா அவனைக் கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனைப் பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சைரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். எவ்வளவு வசனங்கள் வந்து வயித்துல இருக்க பிள்ளைய குறித்து தேவன் சொல்லியிருக்கிறாரு. இப்ப வந்து இங்க என்ன இருக்குன்னா, கர்த்தர் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்னைக்கு அவருடைய வேண்டுதல் ஒருவேளை எனக்கு ஒரு மகனா குடுங்கன்னு கேட்டிருக்கலாம். எனக்கு பிள்ளையை குடுங்கன்னு கேட்டாரோ, அல்லது ஆண்டவரே உமக்கு உமக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளையை எனக்கு குடுங்க. உமக்காக வழியை ஏற்படுத்தக்கூடிய மனமாற்றத்திற்கான சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை ஏற்படுத்தி குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களா? அப்படிப்பட்ட வேண்டுதலா இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல் நம்ம பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்டதா இருக்கிறது?
அவங்க உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருப்பார்ன்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானன குறித்து எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அன்னைக்கு இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தேவனிட்ட எல்லா நியமங்களின் படியும் நடந்ததுனாலேயே அவர்கள் வயிற்றில இருந்து யோவான் ஸ்நானன் வந்தாரு. இப்ப நம்ம வந்து பைபிள நம்ம பார்த்தோம்னா இந்த வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை வந்து மிக சொற்பமா இருந்துச்சாம். ஏன்னா அநேக வருஷங்களுக்கு பின்னாடிதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி உண்டாயிச்சாம். வசன சங்கீதத்துல நம்ம பாக்குறோம்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்தாராம். அப்ப கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்போதுதான் இந்த உண்மையான குடும்பத்த, அவருடைய வசனத்த நீதியாய் உண்மையாய் நடத்துகிற இந்த குடும்பத்தை கண்ணோக்கி பார்த்துதான் ஒரு ஆசீர்வாதமான யோவான் ஸ்நானனை கொடுத்தாரு. இன்னைக்கும் அதே தேவன் கண்ணோக்கமா இருக்கிறார். அவருடைய ஏக்கம்லாம் எனக்காக யாராவது செய்ய மாட்டாங்க, எனக்காக பேச மாட்டாங்களா, எனக்காக செல்ல மாட்டாங்களா, என்னை பத்தி சொல்ல மாட்டாங்களா, மக்களை மனம் திரும்புகிற வழியில நடத்த மாட்டாங்களா? அன்னைக்கு இருந்த ஏக்கங்களும் அதேதான் யோவான் ஸ்நானன் செஞ்சாரு. மக்களை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர்களை நேர் வழியில தேவனுக்கேற்ற வழியில நடத்தினாரு. இன்னைக்கும் அதே ஆண்டவர் அதே உணர்வுள்ளவன் இருக்காங்களா? தேவனை நோக்கி தேவனுடைய கற்பனைகளை நடந்து மற்றவங்களையும் நடத்துகிற ஒரு குடும்பத்தார் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்துட்டேதான் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிப்போம். யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்டவரா இருந்தார்? அவர் சாதாரணமா இல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வந்து அவர் வயிற்றுல இருக்கும்போதே இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு? அநேகரை தேவனுக்கென்று ஆயத்தம் படுத்துகிறவரா இருந்தாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? கொஞ்சம் தியானித்து பார்ப்போம். அநேகரை இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் மத்தவங்களுக்கு சொல்றோமா? ஒருவேளை தமிழ்நாடு வளர்ந்த இடமாக இருக்கிறனால அங்க இருக்கிறவங்க கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம். இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களிலும் சில குக்கிராமங்கள்ல இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படல. நம்ம நினைக்கிறோம் வட இந்தியாவுல மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படல. ஆமா, அறிவிக்கப்படல. இங்க நிறைய பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆனா தமிழ்நாட்டிலையும் இத்தனை ஊழியக்காரங்கள் எழும்பின பிறகும், இத்தனை பாடகர்கள் எழும்பின பிறகும், இத்தனை சுவிசேஷகர்கள் எழும்பின பிறகுமே தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவோ கிராமங்கள் சந்திக்கப்படாம இருக்கு. ஆனா தேவனை தேடுகிற இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் தேவனுக்காக இருக்காங்களா? நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழ்றதுக்கு பணம் அவசியம். அதனால வேலை செய்யறோம். அது முக்கியம்தான். இருந்தாலும் நம்ம தேவனுக்கு என்ன கொடுக்கிறோம்? அன்னைக்கு யோவான் ஸ்நானனுக்காக அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் தேவ சமூகத்துல இருந்தாங்க. எல்லா கற்பனைகளின்படியும் நடந்தாங்க. இன்னைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம்? நம்மளுடைய குடும்ப ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? நம்ம குடும்ப ஜெபத்துல கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள ஓட்ட வந்துரும். பிரிவுன்ற ஓட்ட வரும். சண்டைன்ற ஓட்ட வரும். அப்புறம் பிரச்சனைன்ற ஒரு ஓட்டம் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு 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 போயிரும். ஃபர்ஸ்ட் மனுஷருக்குள்ளாடி பிரிவு வரும். அடுத்து அந்த பிரிவு நம்ம ஜெபத்துல கொண்டு வருவோம். அடுத்து என்ன ஆகும்? நம்ம எல்லாவற்றிலும் அப்படியே பின்வாங்கி பின்வாங்கி போயிடும். ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுப்போம். பாட்டு நல்லா நம்ம பாடுவோம். இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டுன்னு சொல்லிட்டு. நம்ம இயேசுவின் குடும்பம் தான். இயேசுவே எங்க குடும்பத்தின் தலைவர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்போம். ஆனா உண்மையா இயேசுவ தலைவராக கொண்டு வந்தோம்னா, இன்னைக்கு நம்ம அவருடைய சித்தத்தின் அவயவங்களாக நம்ம இருந்தோம்னா, அவருடைய தலையில இருந்து என்ன செய்தி வருதோ, அதுதான் உடல்ல இருக்க மற்ற அவயவங்கள். மூளையில இருந்து வருகிற எல்லா செய்தியெல்லாம் மற்ற அவயவங்கள் செய்யுது. இன்னைக்கு இயேசுவையே நம்ம தலையாக, நம்ம குடும்பத்தின் தலையாக கொண்டிருந்தோம்னா, அவயவங்களாக இருக்கிற நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? நம்ம சரியான பாதையில நடக்கிறோமா? நம்மளுடைய சாட்சி, நம்ம குறித்த சாட்சி மற்றவங்க என்ன சொல்றாங்க? நம்ம மனுஷனுக்கு முன்பாக உண்மையா இருப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு ஏமாற்றுவோம். அப்ப மனுஷன நம்ம ஏமாத்தும்போது மனுஷன் ஏதாவது சண்டை பண்ணா, கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி நம்ம 2 விதமான ரெட்ட வேஷ தரித்தவங்களா தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே, உம்முடைய நியமங்களின்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நாங்க இருள்ல இருந்தாலும் ஆண்டவரே, மற்றவர்களாக நிந்திக்கப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில கனியே இல்லாம இருந்தாலும் ஆண்டவரே, நாங்க உமக்கு ஊழியம் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க.
நாங்க உம்முடைய ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கோம் ஆண்டவரே. என்னால எங்க வாயில இருக்கிற ஜெபமும், துதியும், ஸ்தோத்திரமும் ஆண்டவரே நிற்காம ஓடுறதுக்கு கர்த்தாவே, அப்பா தொடர்ந்து நாங்க ஜெபிப்பதற்கும், தொடர்ந்து ஆண்டவரே அப்பா வேதத்தை தியானிப்பதற்கும், ஆண்டவரே எங்க தூபம் ஆண்டவரே அணையாம எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கும் ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்காக நீ பேசுவாயா? எனக்காக ஓடுவாயான்ட்டு. நம்ம ஆண்டவருக்கு என்ன பதில் கொடுக்க போறோம்? முதிர் வயதிலையும் போய் அவர் தூபம் காட்டினாரு. முதிர் வயதிலையும் அவங்க கர்த்தரிட்ட எல்லா கற்பனைகளின் பணியும் செய்தாங்க. தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாக இருந்தாங்க. கனியற்ற சூழ்நிலையிலும் இருந்தாங்க. மற்றவர்களால் இகழ்ந்து பேசும்போதும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தாங்க. நம்மளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருப்போம்? ஒரு சில நேரத்துல ஏதாவது குடும்ப பிரச்சனையா, ஐயோ! சர்ச்சுக்கு போன பாஸ்டர் விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் ஆராதனைக்கே எத்தனையோ நாட்கள் போகாம இருப்போம். பிள்ளைகளால ஏதாவது பிரச்சனையா, ஐயோ! அங்க போனா கேட்பாங்க. மத்தவங்களுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஆராதனைக்கோ, ஜெபங்களுக்கோ பங்கெடுக்காம எத்தனையோ நாட்கள்ல இருந்திருப்போம். கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே வேணாம். நம்ம ஆலயத்துக்கு போறது நம்மள பத்தி பேசுறதுக்கு இல்ல. ஆண்டவர ஆராதிக்க போறோம். அவருடைய வார்த்தைகள கேட்க போறோம். ஜெபம் ஒண்ணு கூடி இருக்கிற இடத்துக்கு நம்ம போறது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, வசனத்தை கேட்பதற்கு, அநேகருக்காக ஜெபிப்பதற்கு. ஆனா நான் அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய யோசனைகளினாலேயே அநேக கூட்டங்கள தவிர்த்து போடுவோம். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க இயேசுவின் குடும்பத்த போல மாறணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க பேரளவுக்காக ஆண்டவரே இயேசுவின் குடும்பம்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, எங்க குடும்பம் முழுமையும் ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி ஆண்டவரே, எங்களுடைய விழுதுகள் ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே இயேசுவையே மையமாக கண்டு ஓடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக இன்னொரு குடும்பத்தையும் நம்ம பார்த்திருவோம். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்துல நம்ம இங்க பார்த்தோம்னா, இந்த குடும்பமும் நீங்க தெரிந்தவர்கள் தான். இங்க யார பார்க்கிறோம்னா, பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவரோட குடும்பத்தை குறித்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிலிப்பு யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப பிலிப்பு என்பவர் யாருன்னா, அவரும் விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர். அப்படிப்பட்டவர். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது? பிலிப்புன்றவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அவரு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, பின்னாடி அதிகாரங்கள்ல பார்த்தோம்னா, அவரும் என்ன பண்ணாருன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறாரு. அப்ப பிரசங்கிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்பொழுது நம்ம அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பிலிப் என்பவர் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப இவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அடுத்து என்ன ஆகுது? ஜனங்களும் கேள்விப்படுறாங்க. அநேகர்ல இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகர் திமிர்வாதக்காரனும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்படி இவர் ஊழியம் செய்யறாரு. இப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவர் அங்கேயே இல்ல. அதுக்கடுத்து பரிசுத்த ஆவியானவரால அவர் வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு, அப்புறம் ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவித்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவரே அவர் போய் வேற ஊருக்கு சொல்லிட்டாரு. கொண்டு போய் விட்டுட்டாரு. நம்ம அத வாசித்தோம்னா நமக்கு தெரியும்.
பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு, அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி, செசரியாவுக்கு வருகையில், சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தைப் பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். அவர் பிலிப்பு ஆசோத்துன்ற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர விட்டுட்டாரு. ஆசோத்துலருந்து செசரியா வர வரைக்கும் அவர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்த அறிவித்துக் கொண்டே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த செசரியா பட்டணத்துல தான் அவருக்கு என்ன ஆகுது, அவருடைய குடும்பமும் இருக்குது. அவங்க குடும்பம் எப்படின்னா, அவங்க ஒய்ஃபு, அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள். அதையும் நம்ம வசனத்தின்படி பார்த்தோம்னா, ஆ அந்த 4 21ஆம் அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவருக்கு இருந்தார்கள். இங்க என்ன இங்க என்ன எழுதியிருக்குன்னா, நம்ம இந்த 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பிலிப்பு என்கிற சுவிசேஷகனுடைய வீட்ல தங்குறாரு. அவரு என்னன்னா, அவருக்கு 4 குமாரத்திகள் இருக்காங்க. 4 குமாரத்தியும் என்ன பண்றாரு, எனக்கு பெண் பிள்ளைகளா ஆயிட்டாங்களே! இவங்கள நான் எப்படி ஊழியத்துல செய்ய முடியும்? இவங்கள என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிக்காம, அவங்க 4 பிள்ளைகளுமே எப்படியாமா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவங்களா இருந்தாங்களாம். இதுக்கு பேஸ்மென்ட்டா யாரா இருந்தாங்க? பிள்ளைகளுடைய அம்மா, அப்பா. அவரு பிலிப்பு அப்படி தேவனுக்கு ஊழியம் செஞ்சனால, அவர்களுடைய பிள்ளைகளும் அதே வழியிலேயே, அதே பக்தியிலேயே வளர்ந்து வராங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண் பிள்ளையா இருந்தா மட்டும் தான் மிஷனரி தேவ ஊழியம் செய்யணும். பெண் பிள்ளைகளா இல்ல. அப்படி கிடையாது. நம்ம ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், தேவனுக்கு தேவைப்படுகிறது ஒரே ஒரு நபர். அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். தேவ ஊழியம் செய்றது தான். செய்றவங்கள தான் ஆண்டவன் நோக்கி பார்க்கிறாரு. அதனால அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? சிறிய குடும்பம் தான். 4 பிள்ளைங்க. அவர் அவருக்கும் எனக்கு ஆண்மகன் இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படல. எனக்கும் ஆண் பிள்ளை ஆண் செல்வம் இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் கிடையாது. இவங்கள என்ன பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளையும் பாதி வழியில விடாம என்ன பண்ணாருன்னா, அவர்களையும் தீர்க்க தரிசனமா ஊழியக்காரங்களா ஆக்குனாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க குடும்பம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, அநேக நாள் நம்ம 10வது வசனத்துல பார்த்தோம்னா, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில், அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில இருந்து வந்தார். அப்ப என்ன ஆகுன்னா, அநேக நாள் பிலிப்போட வீட்ல பவுலும், அவரை சேர்ந்தவங்களும் அநேக நாள் தங்கியிருந்தாங்க. அவங்கள இவங்க இன்முகத்தோட உபசரிக்கிறவங்களா இருந்தாங்க. எதையும் அவங்க குறித்து முகம் கோணாம, அவங்களுக்கு உபசாரம் செய்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய பிள்ளைகளோடு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? கொஞ்ச நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குடும்பமாக இருக்கிறோம். நம்ம குடும்பங்கள் இப்ப நம்ம ம் இங்க இருக்கிறவங்க, இந்த மீட்டிங்ல இருக்கவங்க கணவன் மனைவியாக இருக்கலாம். அல்லது கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம். இருந்தாலும், நம்ம வருகிற சந்ததிகள நம்ம எந்த விதத்துல வளர்த்து விடுகிறோம்? நம்மளுடைய ஜெபங்கள் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் ஆண்டவரே. அயல்நாட்டு தொழில் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்படின்னு சொல்லி அநேக ஜெபம் பண்ணுகிறது உண்டு. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம எந்த கனிகள குடுக்கிறோம்? அவர் 4 பிள்ளைகளையுமே ஒண்ணும் 4 பிள்ளைகளையும் கன்னியாஸ்திரிகள கல்யாணம் பண்ணாம இருந்தாங்களாம். அது மாதிரி இன்னைக்கு நம்ம பிள்ளைகள தேவனோடு உள்ள உறவுல நம்ம எப்படி வளர்த்து விடுகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தின்படி செய்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்த வேண்டுமாய் கூட நம்ம ஜெபிக்கிறோம். அன்னைக்கு 2 குடும்பங்களா நம்ம பார்த்திருக்கிறோம். ஒண்ணு சகரியா, எலிசபெத். 2வது இந்த பிலிப்பு என்கிற சுவிசேஷகனுடைய குடும்பம். அன்னைக்கு 2 பேருமே ஒண்ணு செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இவங்க கிட்ட கனி கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. நிந்தைகள் அவர்கள் மேல உண்டு. வயதானவங்க இனி ஆசீர்வாதம் வரும்ன்ற நம்பிக்கையும் அவங்க கிட்ட இல்லாத போதிலும், அவங்க என்ன பண்ணாங்களா இருந்தாங்கன்னா, தேவ பக்தியில குறைவில்லாம இருந்தாங்க. தேவன விட்டு தூரம் போகல அவங்க. தேவன தூஷிக்கவும் இல்ல. அவங்களால தேவனாவும் தூஷிக்கப்படவும் அவங்க விடவில்ல. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்ப்போம்.
அனுப்பி உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வேண்டுதல் அவங்க யோவான் ஸ்நானன குறித்த வேண்டுதல் என்னதான் இருந்துச்சு? அவரு அநேகர மனம் திரும்புதலின் ஆவி அவர்களுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள குறித்து எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மளை தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் நம்ம ஜெபிப்போம். யோவான் ஸ்நானனைப் போல பரிசுத்தமும், நீதியும் உள்ள நம்மளுடைய சந்ததிய நம்மளுடைய பிள்ளைகளையும் அந்த வழியில நடத்துவோம். சுவிசேஷத்தை பகிரங்கமாய் சொல்லுகிற, தைரியமாய் பயப்படாமல் சொல்லுகிற, ஒவ்வொரு ஒவ்வொரு முறை எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்குமா? தேவனை அறிவிக்கிறதுக்கு, வேலை ஸ்தலங்களா இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? எசேக்கியல் 31 அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா, அதுல சொல்லியிருக்கு, தேவன் உங்களை காவற்காரராக ஏற்படுத்தியிருக்கிறார் இஸ்ரவேலுக்குன்னு. இன்னைக்கு நம்மளும் சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களுக்கு காவல்காரரா இருக்கணும். ஒரு எச்சரிப்பை உண்டாக்கணும். அதுக்கு பின்னாடி வருகிற வசனங்கள்ல பார்க்கும்போது, அதுல எழுதியிருக்கு, துன்மார்க்கன் மரணம் அடைய வேண்டும் என்பது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. அவன் மனம் திரும்பி வாழணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஒரு கூடுகையாய் கூடி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ரட்சியம் சொல்லிட்டு. ஆனா கிரியையில நம்ம எத்தன பேர் எப்படி நம்ப நம்மளால நம்ம பக்கத்து கிராமங்கள்ல, பக்கத்து வீடுகள்ல அறியப்படாத ஜனங்களுக்கு விசேஷத்தை எப்படி சொல்றோம்? அவங்க எல்லாருக்கும் நம்ம பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். கடனாளிகளாக இருக்கோம். ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க மீண்டுமாக ஆண்டவரே நாங்க பழைய அன்புல ஆண்டவரே மீண்டும் கூடி வர்றதுக்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். தொடர்ந்து எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹர்னட்டார் பகுதியில நாங்களும் ஊழியம் செய்கிறோம். இருந்தாலும் ஜனங்கள் எங்க கிட்ட ஆலயம் இல்லாதனால மக்களுடைய இருதயத்துல என்ன பதிந்திருக்கிறதுன்னா, அவங்களுக்குள்ளயும் எங்கேயாவது ஆலயத்துக்கு போனாதான் சுகம் கிடைக்கும். ஆலயத்துக்கு போனாதான் நிம்மதி கிடைக்கும். ஆலயத்துக்கு போனாதான் இது நடக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில விடுதலை பெற்றாலும் திரும்பியும் அவங்களே அங்கேயும் இங்கேயும் சிதறி போறவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நாங்க வந்து அநேக இடங்கள்ல நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துருக்குறோம். அநேக காலேஜ் பிள்ளைங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்து இருக்கிறோம். அப்படி இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் பிள்ளைங்களும் வராங்க. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்மளும் கண்களை மூடி இப்பொழுது இந்த குடும்ப கொடுவைக்காக ஜெபிப்போம். 2 குடும்பத்தை நம்ம பார்த்தோம். சகரியா, எலிசபெத்து. அடுத்தது சகரியா, எலிசபெத்து மற்றும் பிலிப்பு என்கிற சுவிசேஷகன். இவர்கள் 2 குடும்பத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம 2 குடும்பங்களோடு நம்ம குடும்பங்களை நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்க அநேக சூழ்நிலைகள்ல ஆண்டவரே எங்களுடைய ஜெப தூபங்கள் ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல செலுத்துவதற்கும் ஆண்டவரே அணைந்து போகிறதுக்கு நாங்க காரணமா இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, எங்களுடைய வேலை பளுக்கள் ஆண்டவரே, மற்ற காரியங்கள் ஆண்டவரே, உம்மிடத்துல உள்ள உறவுல இருந்து ஆண்டவரே எங்களை தூரம் பிடிக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே நீங்க எங்க கிட்ட கேட்கிறதெல்லாம் ஆண்டவரே ஒண்ணுதான் ஆண்டவரே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உம்மிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு.
அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவே, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவே. அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எங்கள் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த வேலைக்காக கூட நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த குடும்ப கொடுவைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தார்களையும் நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, நாங்க வேதத்தை ஆண்டவரை பாட புத்தகமாக அல்ல ஆண்டவரே. அப்பா, நாங்க அதனோடு ஒப்பிட்டு ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க. விசேஷ விதமாக நாங்க பார்த்த 2 குடும்பத்தையும் நாங்க ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, சஹரியா எலிசபெத்தை நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்கள போல எங்களையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே, எங்களுடைய வருங்கால தலைமுறையினர் ஆண்டவரே, ஒரு யோவான் ஸ்நானகராக ஆண்டவரே எங்க தேசத்துல ஆண்டவரே நாங்க மாற்றுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய பக்தியுள்ள வாழ்க்கை முறை, எங்களுடைய நடைமுறைகள் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வேத வாசிப்பு ஆண்டவரே, வருங்கால தலைமுறையினருக்கு ஆண்டவரே ஒரு வழிகாட்டுதலாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வருங்கால பிள்ளைகளுக்கு நாங்க ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, அது போல கூட ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்க உலக தேவைகளுக்காக வேலைகளுக்கு அனுப்பினாலும் சுவாமி, ஊழியத்திற்கும் பங்கெடுக்கிறவர்களாக மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துல ஆண்டவரே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளா இருந்தாலும் சுவாமி, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஆண்டவரே, அப்பா, இன்ஃபீரியரா இருந்தாலும் சுவாமி, எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க. குடும்பத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க. தொடர்ந்து நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்டி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.